அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். நான் உங்க மித்ரா. அமரபூபதின்றவர் வாழ்க்கையிலையும் அவருடைய சீடர்கள் வாழ்க்கையிலையும் பாபா நிகழ்த்தின அதிசயங்கள் எல்லாத்தையும் தான் நம்ம ஒன்று பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் அவருடைய சீடரில் ஒருத்தரான குமரவேல் அப்படின்றவர் வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின அதிசயத்தையும், பல் டாக்டர் சதீஷ்குமார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின அதிசயத்தையும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்க ரெண்டு பேருமே இவருடைய சீடர்கள். அவங்க வாழ்க்கையில் பாபா என்ன அற்புதத்தை நிகழ்த்தினாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த குமரவேல் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா இவருடைய இரண்டாவது சீடர். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான தோற்றம் கொண்டவராக இருப்பார். ஆனால் இவர் ஒரு இதய நோயாளி. 1996 இந்த அமரபூபதின்றவர்கிட்ட அவர் சீடராக சேர்ந்திருக்காரு. எப்பவுமே பக்திமயமான நூல்களை வாசிக்கிறதுலையும் படிக்கிறதுலையும் ரொம்ப பிரியம் கொண்டவர் தான் இந்த குமரவேல் அப்படின்றவர். மிகவும் மென்மையாக பேசும் குணம் கொண்டவர். யாரையும் கோபப்படுற மாதிரியோ இல்லை ஹார்ஷான வார்த்தைகளையோ யூஸ் பண்ணியோ சத்தமாகவோ பேச மாட்டார். ரொம்ப மென்மையாக பேசக்கூடிய குணம் கொண்டவர். இவர் என்ன படிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதில் கோல்டு மெடல் வாங்கி தேர்ச்சி பெற்றவர் தான் இந்த குமரவேல். இந்த அமரபூபதின்னு சொல்கிறவர்கிட்ட இவர் முதல்ல சீடராக சேரும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே இல்லாமல் தான் இருந்திருக்காரு. இவர்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி நீங்கள் தான் ஆசீர்வதிக்கணும் சுவாமி அப்படின்னு சொல்லி இந்த அமரபூபதின்றவர்கிட்ட வேண்டிக்கிறாரு. எப்பயுமே இவர் மற்றவங்களுடைய கஷ்டத்தை பற்றியும் அவங்களுடைய கோரிக்கைகள் பிரச்சனைகளை பற்றி பாபா கிட்ட அருள்வாக்கா கேட்பார் இல்லையா, கேட்டு மற்றவங்களுக்கு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி இந்த குமரவேல் பற்றியும் பாபா கிட்ட கேட்குறாரு. அப்போ பாபா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு 1500 சம்பளத்தில் தான் வேலை கிடைக்கும். ஆனால் அதுவும் இங்கே கிடையாது, அவர் சொந்த ஊரான அந்த கிராமத்துக்கு அவரை போக சொல்லு அப்படின்ற மாதிரி பாபாவோட உத்தரவு வருது. இவரும் பாபா சொன்ன அந்த உத்தரவை குமரவேல் கிட்ட தெரிவிக்கிறாரு. அவர் இதை கேட்டு ரொம்ப பிரமிச்சு போய் நிற்கிறாரு. காரணம், அவர் பிறந்த ஊரான அந்த சோழங்கப்பாளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஊர். இத்தனை பெரிய படிப்பு படிச்சிருக்காரு, கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்காரு இல்லையா, அங்கே எப்படி இவருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றது அவருக்கு புரியல. ஏன்னா அவ்வளோ சின்ன கிராமத்தில் பெரிய பெரிய கம்பெனி எதுவுமே கிடையாது. இவர் எப்படி அங்கே போய் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களே சாமி, உண்மையாகவே எனக்கு அங்கே வேலை கிடைக்குமா, இது உண்மையாகவே பாபா தான் சொன்னாரா அப்படின்ற மாதிரி மறுபடியும் இவர் கேட்குறாரு. மன உளைச்சலாகவும் ஆகுறாரு, அங்கே எப்படி எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த அமரபூபதின்றவர் மறுபடியும் பாபா கிட்ட இதை பற்றி கேட்குறாரு. பாபாவிடமிருந்து அதே பதில் தான் வருது. இப்போ என்ன கூடுதலாக பாபா சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணன் அப்படின்ற பெயர் கொண்ட ஒருத்தர் தான் இவருக்கு வேலை கொடுப்பாரு, அவரை போய் பார்க்க சொல்லு அப்படின்ற மாதிரி பாபாவோட உத்தரவு வருது. இப்படி பாபா சொன்ன உடனே பாபாவோட வார்த்தைக்கு மறு வார்த்தை கிடையாது இல்லையா. உடனே அவரும் புறப்பட்டு அவருடைய சொந்த கிராமத்தை நோக்கி போறாரு. அங்கே போய் யாராவது கிருஷ்ணன் அப்படின்ற பேர் வச்சிருக்கவங்க கம்ப்யூட்டர் கம்பெனி ஏதாவது வச்சு நடத்திட்டு வராங்களா அப்படின்றத தேடுறாரு. நிறைய இடங்கள்ல போயிட்டு இந்த கிருஷ்ணன் சம்மந்தப்பட்ட பேர் வச்சுருக்கவங்க யாராவது கம்ப்யூட்டர் கம்பெனி வச்சு நடத்துகிறாங்களா அப்படின்றத தேடுறாரு. அப்போ கோயம்புத்தூரில் அதே கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் கம்ப்யூட்டர் கம்பெனி வச்சு நடத்திட்டு வராரு அப்படின்றது தெரிய வருது. அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா மோகன முரளி அப்படின்ற விஷயமும் அவருக்கு தெரியுது. அப்போதான் அவருக்கு ஒரு ஸ்பார்க் மாதிரி பாபா சொன்ன அந்த விஷயம் புரியுது. கிருஷ்ணன் இப்போ மோகன முரளி அப்படின்னாலும் கிருஷ்ணனோட பேரை தான் குறிக்கும். பாபா சொன்ன நபர் இவர் தான் அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ அந்த மோகன முரளின்னு சொல்லக்கூடியவரை பற்றி அவர் விசாரிக்கிறாரு. அப்போ இவருடைய உறவினர்களில் ஒருத்தருக்கு அந்த மோகன முரளி அப்படின்றவரை தெரியும். அதனால அவர்கிட்ட போய் இவர் கேட்குறாரு, என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மோகன முரளின்றவர்கிட்ட காட்ட முடியுமா, அவரை நான் பார்க்கணும், மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாரு. அந்த உறவினரும் பார்த்தீங்கன்னா அவரை மோகன முரளின்றவர்கிட்ட அழைச்சிட்டு போகிறாரு. குமரவேல் அவர்கிட்ட தன்னை பற்றிய அறிமுகத்தை எல்லாம் செஞ்சுக்கிட்டு, நான் இந்த படிப்பெல்லாம் படிச்சிருக்கேன் சார், எனக்கு ஒரு வேலை தர முடியுமா அப்படின்ற மாதிரி வேலை கேட்குறாரு. குமரவேல் பேசின எல்லாத்தையும் அமைதியாக கேட்டுட்டு அந்த மோகன முரளி கடைசியாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்னால் 1500 சம்பளத்தில் தான் வேலை தர முடியும், விருப்பப்பட்டால் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி வேலைக்கான விண்ணப்பத்தை எழுதி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மோகன முரளி சொல்கிறாரு. ஆரம்பத்தில் அந்த வேலை தான் இவருக்கு கிடைச்சிது.
அதுவும் ஷீரடி பாபாவுடைய அருள்வாக்குல சொன்னது போலவே 1500 ரூபாய் சம்பளத்துல அவருக்கு கரெக்டா அந்த வேலை கிடைச்சிருக்கு. இப்ப அந்த குமரவேல்னு சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னா நல்லா படிச்சு முடிச்சுட்டு வேலையே இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல தான் பாபாவோட அருள்வாக்குப்படி அவருக்கு 1500 ரூபாய் சம்பளத்துல வேலை கிடைச்சது. அந்த சந்தோஷத்திலேயே பாத்தீங்கன்னா பாபாவை நல்லா வழிபடவும் ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ பாபா அவருடைய பக்தர்கள் கிட்ட கனவுல எல்லாம் பேசுவார். அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் உள்ளுணர்வு மூலமாக பேசுகிறதெல்லாம் நிறைய நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த குமரவேல் கிட்டேயும் நிறைய விஷயங்களை அவர் வழிகாட்டவும் வழி நடத்தவும் ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ பாபா கிட்ட இருந்து அந்த குமரவேலுன்றவருக்கு என்ன ஒரு உத்தரவு வருதுனாக்கா, கல்விநாயகரை வச்சு வீட்டில் பூஜை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாபா ஒரு விஷயத்த அவர்கிட்ட சொல்கிறாரு. அந்த குமரவேல்னு சொல்லக்கூடியவரும் பார்த்தீங்கன்னா கல்விநாயகரை வச்சு பூஜை புனஸ்காரங்கள் எல்லாத்தையும் பண்ணுறாரு. பாபாவை நினச்சி தொழுகை தியானம் இது எல்லாத்துலேயுமே ஈடுபடுறாரு. அந்த கல்விநாயகரை வச்சு வழிபட பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை தரம் நல்லா உயருது. அவருக்கு கல்யாணம் குடும்பம் குழந்தை இது எல்லாமே அமையுது. இந்த 1500 ரூபாய் வேலையில் இருந்தவர் பார்த்தீங்கன்னா மறு ஆண்டே ஒரு பெரிய கம்பெனியில் அவருக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்குது. அதுக்கப்புறம் அதே கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வும் கிடைக்குது. இப்போ அவருடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு 8 லட்சம் ரூபாவை அந்த குமரவேலுன்றவர் பாபாவோட அருளால் சம்பாதிக்கிறாரு. பாபா மீது கொண்ட உண்மையான அன்புனாலையும் பக்தியினாலையும் இடைவிடாத பூஜை புனஸ்காரங்கள் தொழுகை இதெல்லாம் பண்றதால இந்த குமரவேலுன்றவருக்கு பாபாவும் அவருடைய அருளாசியை தொடர்ந்து அருள் புரிஞ்சுக்கிட்டே வராரு. அவர் வாழ்க்கையில நல்லா வழிகாட்ட ஆரம்பிச்சு இப்ப இவரும் பாபாவோட தீவிரமான பக்தரா இருக்காரு. பாபாவோட அருளால அவருடைய வாழ்க்கை 1500 ரூபாய் சம்பளத்துல இருந்து வருஷத்துக்கு 8 லட்சம் வாங்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை பாபா இந்த குமரவேலுன்றவருக்கு கொடுத்து அவர் வாழ்க்கையில நிறைய அற்புதங்களை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது இவருடைய 3வது சீடரான பல் டாக்டர் சதீஷ்குமார். அவருடைய வாழ்க்கையில பாபா நிகழ்த்தின அதிசயத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த சதீஷ்குமார்னு சொல்லக்கூடியவர் வாழ்க்கையிலையும் பாபா பார்த்தீங்கன்னா பலவிதமான அற்புதங்களை நடத்தி இருக்காரு. முதல்ல இவர்கிட்ட அவர் சீடரா சேரும்போது பார்த்தீங்கன்னா அப்பதான் அவருடைய கல்வியை முடிச்சிருந்தாரு. பல் டாக்டர் படிப்பை தான் முடிச்சிருந்தாரு. இவர்கிட்ட வந்த உடனே என்ன கேள்வி கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் எங்கே வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியையும், அப்படி இல்லைன்னா நானே ஒரு ஹாஸ்பிட்டலை தொடங்கி பல் டாக்டராக அங்கே வேலை பார்க்கட்டுமா, அதை நடத்திட்டு வரட்டுமா அப்படின்றது தான் அவருடைய கேள்வி. இப்போ இந்த விஷயத்த அவர் பாபா கிட்ட தெரிவிக்கிறாரு. ஏன்னா பாபா என்ன சொல்கிறாரோ அதை தான் இவர் சொல்லுவார் இல்லையா? அந்த மாதிரி பாபா கிட்ட இவருக்கு என்ன எது நல்லது இவர் வாழ்க்கைக்கு அப்படின்ற மாதிரி பாபா கிட்ட கேட்குறாரு. ஆனால் பாபாவோட பதில் வேறு விதமாக வருது. இப்போ பாபா என்ன சொல்கிறாருன்னா, இவர் இந்த பல் டாக்டர் சதீஷ்குமார் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டை சேர்ந்தவர். அந்த ஊரில் இருக்கக்கூடிய பல் மருத்துவமனையில் பல் மருத்துவ விரிவுரையாளராக பணிபுரியவும் அப்படின்னு சொல்லி பாபாவோட அருள்வாக்கு வருது. இவரை அவருடைய ஊரில் பாபா லெக்சரராகவோ இல்லை ஒரு ப்ரொஃபஸராகவோ போக சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவை கொடுக்குறாரு. இதை கேட்ட சதீஷ்குமாருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போகிறாரு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய சொந்த ஊரான அந்த திருச்செங்கோட்டில் எந்த விதமான பல் மருத்துவ கல்லூரியுமே கிடையாது. பின்ன எப்படி இவர் ஒரு லெக்சரராக அந்த காலேஜுக்கெலாம் போக முடியும் அப்படின்றது தான் இவருடைய கேள்வி. மறுபடியும் பாபா கிட்ட அமரபூபதின்றவர் இந்த விஷயத்த சொல்லி கேள்வியாக கேட்குறாரு. பாபாவோட பதில் பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரியே வருது. அதாவது அவருடைய ஊரில் லெக்சரராக போக சொல்லு அப்படின்ற மாதிரி தான் பாபாவோட உத்தரவு மறுபடியும் வருது. பாபா சொன்னது தான், அதுவும் 2 வாட்டி சொல்லிட்டாரு. அதனால் பாபாவோட வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு இந்த சதீஷ்குமார்ன்றவரும் பார்த்தீங்கன்னா அவர் சொந்த ஊரான திருச்செங்கோட்டை நோக்கி பயணிக்கிறாரு. அங்கே போய் எங்கேயாவது மருத்துவக் கல்லூரி இருக்கா, பல் மருத்துவக் கல்லூரி அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாரு. என்ன ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா, அவர் போய் சேர்ந்த சில வாரங்கள்லேயே அங்குள்ள KSR கல்லூரி அப்படின்னு சொல்லி ஒரு பல் மருத்துவக் கல்லூரி ஒன்றை புதுசாக துவங்குறாங்க. உடனடியாக இவரும் என்ன பண்ணுறாருன்னா, இவரை பாபா என்ன வேலை செய்ய சொன்னார், லெக்சரராக போக சொன்னார் இல்லையா, அந்த போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்கிறாரு. அவருடைய விண்ணப்பமும் ஏற்றுக்கொள்ளப்படுது. உடனடியாக அவருக்கு அந்த புதிய பல் மருத்துவக் கல்லூரியில் விரிவுரையாளராக ஒரு லெக்சரராக போஸ்டிங் கிடைக்குது.
அந்த சதீஷ்குமார்ன்றவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போகிறாரு. காரணம், அவருடைய சொந்த ஊரில் முதல்ல ஹாஸ்பிட்டலும் இல்லை, எந்த காலேஜும் இல்லை அப்படின்னு நினச்சி தான் அவர் அந்த ஊருக்கு வந்தார். இப்படி பாபா சொன்ன உடனே இந்த வேலை கிடைச்சது அந்த சதீஷ்குமார்ன்றவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்துது. அது அப்படியே வந்து இவர்கிட்டையும் அந்த விஷயத்த சொல்கிறாரு. இவருக்கும் மகிழ்ச்சி, நல்லபடியாக பாபாவோட அருளால் அவருக்கு வேலை கிடைச்சிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த சதீஷ்குமார்ன்றவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. திருமணமும் நல்லபடியாக நடக்குது. என்னன்னா, இப்போ செஞ்சிட்டு இருக்க அவருடைய வேலையில் வரக்கூடிய வருமானம் வந்து அவருக்கு போதுமானதா இல்லை. மறுபடியும் இவர் வந்து இந்த அமரபூபதின்றவர் அணுகி, இப்போ நான் வந்து அதே வேலையை செய்யட்டுமா இல்லை வந்து ஹாஸ்பிட்டல் கட்டலாமா அப்படின்றத பாபா கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட கேட்க சொல்கிறாரு. அவரும் பாபா கிட்ட கேட்கும்போது என்ன பாபா கிட்ட இருந்து உத்தரவு வருதுன்னா, இப்போ வந்து நீ பல் மருத்துவமனையை கட்டலாம் அப்படின்ற மாதிரி அனுமதி அளிக்கிறாரு பாபா. அதன்படியே அந்த சதீஷ்குமார்ன்றவரும் ஒரு மருத்துவமனையை தொடங்கி நல்லபடியாக நடத்திட்டு வராரு. அவருடைய தொழிலும் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ இந்த சதீஷ்குமாருக்கு இன்னொரு மனக்கவலை என்னன்னா, அவருக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது. இந்த ஏக்கத்தையும் பாபா கிட்ட சொல்லி அதுக்காகவும் அருள்வாக்கு கேட்குறாரு. இப்போ அந்த அமரபூபதின்றவர் பாபா இவர்கிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னதும் அவரும் அதன்படியே செய்ய ஆரம்பிக்கிறாரு. இப்போ அவருக்கு நல்லபடியாக ஒரு பெண் குழந்தை பிறக்குது. நல்லபடியாக குழந்தை பிறந்துருச்சு அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்காங்க. இப்போ இந்த சதீஷ்குமார்ன்றவருக்கு இன்னொரு சோதனை வருது. என்னன்னா, அவருடைய குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா மூச்சிறைப்பு அப்படின்ற ஒரு நோய் வருது, ஆஸ்துமா மாதிரி. அந்த குழந்தை மூச்சு விட கஷ்டப்படுது, மூச்சு விட திணறுது. கடுமையான மருத்துவ சிகிச்சை எல்லாமே அவங்க வந்து மேற்கொள்கிறாங்க. அதிதீவிர கவனப்பிரிவில் அந்த குழந்தைய வச்சுருக்காங்க. இப்போ இவங்க மாமனார் வீட்டு சைடு, இவங்க மாமியார் வீட்டு சைடுலாம் பயங்கரமாக வந்து இவரை திட்டுறாங்க. ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தையில் இந்த சதீஷ்குமார்ன்றவரையும் இந்த அமரபூபதின்றவரையும் பயங்கரமாக வந்து அவங்க எல்லாரும் திட்டுறாங்க. இந்த குழந்தை படுற கஷ்டத்தை பாரு, பாபாவையும் சேர்த்து திட்டுறாங்க. நீ வந்து உன்னுடைய குருநாதரை பற்றி ரொம்ப பெருமையாக உயர்வாலாம் சொல்லுவியே, உன் குழந்தை படுற கஷ்டத்தை பாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அந்த ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே திட்டிக்கிட்டே இருக்காங்க. இவங்க இப்படி பேசுறதெல்லாம் கேட்டு அந்த சதீஷ்குமார்ன்றவர் ரொம்ப மனசு நொந்து போகிறாரு. ஆனாலும் அவர் வந்து யாரையும் குற்றம் சொல்லலை. இது எல்லாமே என்னுடைய பூர்வ புண்ணியம், நான் கஷ்டப்படணும் அப்படின்றது தான் பூர்வ ஜென்ம வினை, இதுக்கு வந்து இவங்க காரணம் அவங்க காரணம் அப்படின்லாம் சொல்லி அவர் வந்து எந்த ஒரு நபரையுமே வந்து அவர் கை காட்ட விரும்பலை. நம்ம குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்க பிரச்சனை வந்து சரியாகணும்னா கண்டிப்பாக பாபா கிட்ட சரணடைகிறது தான் ஒரே வழி அப்படின்ட்டு டாக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சலோட இவரை வந்து ஒரு நாள் சந்திக்க வராரு. வந்து அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. எல்லாரும் உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து திட்டினது, பாபாவையும் திட்டினது, எல்லா விஷயத்தையும் வந்து இவர்கிட்ட சொல்லி கஷ்டப்படுறாரு. குழந்தை வந்து இந்த மாதிரி மூச்சு விட கஷ்டப்படுறது அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது, அந்த கோபத்தில் இந்த மாதிரிலாம் பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் என்ன செய்கிறது சாமி, என்னை எப்படியாவது நீங்கள் தான் இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணும், பாபா கிட்ட எனக்காக நீங்கள் வந்து இந்த விஷயத்தை பற்றி கேளுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாரு. அவருடைய வார்த்தைகளை கேட்டு அமரபூபதின்றவரும் கரைஞ்சு போகிறாரு. கண்டிப்பாக சீடருக்கு உதவ வேண்டியது ஒரு நல்ல குருவுடைய கடமை. இவரும் பாபா கிட்ட அவருடைய அந்த குழந்தையோட பிரச்சனையெல்லாம் சொல்லி அதுக்கான தீர்வை வந்து கேட்குறாரு. இப்போ பாபா வந்து நான் ஆல்ரெடி நிறைய பேருடைய நோய்கள் எல்லாம் தீர்த்து வச்சிருக்காரு அப்படின்றத சொன்னேன் இல்லையா. பிரபஞ்சம் முழுவதையுமே அருளாட்சி செய்யக்கூடிய அவர், டாக்டர்களுக்கெல்லாம் டாக்டர் வந்து பாபா. அதனால் இது பாபாவால் முடியாதது ஒன்றும் கிடையாது அப்படின்னு இவரும் அவர்கிட்ட சொல்லி பாபா கிட்ட இந்த குழந்தைய பற்றின நோய் சம்மந்தமான விஷயங்களை எல்லாம் அவர்கிட்ட கேட்குறாரு. இப்போ பாபா பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு 2 ஹோமியோ மருந்துகளை பரிந்துரைக்கிறாரு. ப்ரிஸ்கிரிப்ஷன் 2 ஹோமியோ மருந்துகளை சொல்கிறாரு. அந்த மருந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கான மருந்து, குழந்தை இது கிடையாது. பாபா அந்த மருந்தை தான் வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்க சொல்கிறாரு. இப்போ அவருடைய மனைவி வீட்டை சேர்ந்தவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குழந்தைக்கு இந்த மருந்தை கொடுக்கறதுல பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை வந்து கொடுக்கக்கூடாது, இது பெரியவங்களுக்கானது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் இவர் மறுபடியும் பாபா கிட்ட உத்தரவு கேட்குறாரு. இதை தான் கொடுக்கணுமா பாபா அப்படின்னு சொல்லி இந்த அமரபூபதின்றவர் கேட்கும்போது பாபா கிட்டேருந்து அதே உத்தரவு தான் வருது. மருந்தை வந்து கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லைன்னா அவங்களே பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் வருது. இவரும் வந்து அப்படியே விட்டுடுறாரு. இந்த அமரபூபதின்றவரும் எதுவும் சொல்லாமல் அவங்க இவ்வளோ பிரச்சனை பண்ணுறதால விட்டுடுறாரு. அந்த பெண் வீட்டை சேர்ந்தவங்க அந்த குழந்தைய வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் மறுபடியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கிலீஷ் மெடிசன் அது இதுன்னு பண்ணி லாஸ்ட்டில் அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாயிடுச்சு.
ஆகிட்டே போகும்போது இப்போ அந்த சதீஷ்குமாருடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் தான் இந்த குழந்தைக்கு அந்த மருந்து கொடுக்கறதுல நிறைய பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்க கனவுலையே பாபா போயிட்டு இந்த மருந்தை பற்றி சொல்கிறாரு. இப்போ அவங்களுக்கும் மனசு தெளிவடைஞ்சிடுது. உடனடியாக பாபா சொன்ன அந்த மருந்தை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க. அவ்வளவுதான், குடிச்ச அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ மின்னல் அடித்த மாதிரி நிறைய சக்திலாம் வந்த மாதிரி அந்த குழந்தையுடைய வியாதி பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடுது. பாபா சொன்ன அந்த மருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமருந்தாக வேலை செஞ்சுது. இந்த அமிர்தத்தெல்லாம் குடித்தா அவங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அமிர்தம் அருந்திய ஒரு குழந்தை போல சில தினங்கள்லையே அந்த குழந்தையோட வியாதி பார்த்தீங்கன்னா முழுசாக நீங்கி அந்த குழந்தை சுகமடையுது. உறவினர்கள் எல்லாருக்குமே அளவில்லாத மகிழ்ச்சி. அவதார மூர்த்தியான ஷீரடி பாபாவை பணிந்து நின்றனர் அனைவரும். இப்போ அவங்க எல்லாருமே ஃபேமிலியே பாபாவோட பக்தர்களாக மாறிட்டாங்க. பாபாவின் அருட்காட்சியும் அற்புத மகிமையும் இப்போது புரிந்தன. அதன் பின்னர் கருணை தெய்வமான பாபாவின் பக்தர்களாகவே அவர்கள் மாறிவிட்டனர். இவங்க எல்லாருமே அந்த குழந்தைய பாபா காப்பாத்தினதுக்கப்புறம் அவருடைய பக்தர்களாக மாறிட்டாங்க. இப்போ பாபா இந்த அமரபூபதின்றவருடைய சீடர்கள் 2 பேர் வாழ்க்கையில் நடத்தின அதிசயங்களும் அவங்க வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக மாற்றின நிகழ்வையும் அற்புதமான நம்ப முடியாத அதிசயத்தையும் நீங்கள் பார்த்துருந்தீங்க. அடுத்ததா பாபா நிகழ்த்தின வேற ஒரு அதிசயத்தையும் அவர் நிகழ்த்திய லீலையும் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.